இறையேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. உன் தேவனாகி கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:10 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. ஆண்டவர் உங்கள் கையின் முயற்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கையில் நான் இதை பார்க்கின்றேன். என் வாழ்க்கையில் நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னும் போது, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் நம்ம கடந்து வருவோம். ஒவ்வொரு கட்டத்தை நம்ம கடந்து வரும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம் வாழ்க்கையில். இது இப்படி தான் பண்ணணும், இந்த தப்பு பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு பண்ணாமல் கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம். வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம். இன்றைக்கி தப்பு பண்ணாத இந்த ஒரு விஷயம் பண்ணவே முடியாதுங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம தப்பு பண்ணி தான் ஆகணும். காரணம் என்னென்னா, தப்பு பண்ணல அப்படின்னா அவன் எப்படி சொல்கிறது, அது கற்றுக்க முடியாதுன்னு நினைப்போம். என்னை பொறுத்தவரைக்கும் அதுதான். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், தப்பாக பண்ணிட்டேன் அப்படின்னா இது பண்ணக்கூடாது, நெக்ஸ்ட் டைம் பாருங்கள் நான் பக்காவாக சூப்பராக பண்ணிடுறேன், ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், தப்பே இல்லாமல் சூப்பராக பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கற்றுக்குறோம், இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணிட்டோம், அடுத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஸோ நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி தாங்க. இந்த விஷயம் பண்ண போகிறோம், இந்த விஷயம் நமக்கு தோல்வியை கொடுக்குது, சோர்ந்து போகாதீங்க, பார்த்துக்கலாம். ஏன் தோல்வியை கொடுக்குது யோசிக்கணும். அடுத்த விஷயம் தான் நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நமக்கு ராசி இல்லைப்பா, நம்மளாம் வேலைக்கே ஆக மாட்டோம் போல், எதுக்கு தான் இந்த பிறந்தோம், எதுக்கு தான் வாழ்கிறோம் அப்படின்றவன் என்ன பண்ணுவோம், புலம்ப ஆரம்பிப்போம். நம்ம பண்ணது தப்பு, என்ன தப்பாச்சுன்னு அதை யோசித்தோம் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருந்துருக்கலாம். நம்ம பிரேக் விட்டுட்டோம். காரணம்னா நமக்கு இது வராது, தேவையில்லாமல் நம்ம ஸ்டெப் எடுத்தோம், எல்லாமே போச்சு. என்னை நம்பி எத்தனை பேர் இது பண்ணாங்க, அவங்கள என்ன பதில் சொல்ல போகிறேன்னு தெரியல, வெளியே தலை காட்ட முடியாது. சில விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல. ஸோ தப்பு பண்ணிட்டான், அந்த தப்புலேருந்து எப்படி வெளியே வரலாம், அந்த தப்பை நம்ம இப்படி திருத்திக்கலாம்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா இன்றைக்கி முக்கால்வாசி பேரோட வாழ்க்கை சிறப்பாக முறிஞ்சிருக்கோங்க. வேணாம், எனக்கு இது வராது, நான் வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் பண்ணுவோம், சாக்கு புக்கு சொல்லி அந்த விஷயத்தை விட்டுருவோம். அதனாலே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன் உன் கூட, தைரியமாக இரு, போகும்போது வரும்போது உங்களுக்கு தான் இருக்க, நீ என்ன செய்யறியோ உங்க கூட தான் இருக்க. ஆனால் என்ன நோக்கி நீ பார்க்க மாட்டியே, ஜெபிக்க வர மாட்டியே, என்கிட்ட பேச மாட்டியே, தேவைப்படும் போது கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் ஸோ இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நேரத்தை ஜெபிக்கின்ற பொழுது குடும்பத்தில் பிரச்சனையே வராதுங்க. ஜெபியுங்கள். இன்னும் நாளிலேருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் புனித வாரம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நம்ம நினச்சி அவருக்காக நம்ம வழிபடக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நடக்க போதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே என்னை பார்த்துக்கோங்க, உமக்கு கீழ்ப்படும் பிள்ளைகளாக மாற்றுங்கப்பா. என் குடும்பத்தை மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது, சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குது, வலி வேதனைகள் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட ஷேர் பண்ணுறதும் புரியல, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு எல்லா கிரியையினாலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு கொடுத்துருக்கின்றார். அதனால் தைரியமாக இருங்க, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகலாம். இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, என் கையின் வேலையின் மேல் நீர் கரிசனையாக இருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. எதையும் செய்ய ஆரம்பிக்கும் முன்னரே உம்மை நோக்கி ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா. நாங்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளிலும் உம்மை நம்புவதற்கு உதவி செய்வீராக. என்னுடைய எல்லா முயற்சிகள் எல்லாவற்றிலும் உம் ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாகப்பா. உமக்கு பயப்படுவதும் தினமும் உம்மை தேடுவதுமான இருதயத்தை எனக்கு தந்தருள்வீராக. என் எண்ணங்களை, திட்டங்களை, செயல்களை வழிநடத்துவீராக. எனக்கு முன்னே சென்று எல்லா பாதைகளையும் வெற்றியாக மாற்றுவீராக. நாங்கள் செய்யும் எல்லாமும் உமக்கு மகிமை கொண்டு வருவதாக ராஜா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் முன்றும் இல்லாண்டவரே, எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. கண்ணீரும் கவலமாக ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை பாருங்கப்பா, கண்ணோக்கி பாருங்கப்பா, கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.